புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காந்திநகர் பகுதியில் பாஜக வேட்பாளர் என் ராமச்சந்திரன் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காந்திநகர் பகுதிகளில் பாஜக வேட்பாளர் என் ராமச்சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் எனக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் அளித்து என்னை வெற்றி பெறச் செய்தால் ஓராண்டுக்குள் 100 ஆண்டுகளுக்கு தேவையான கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துவேன் என கூறி வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை தொகுதியில் போதை கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழித்து நமது அடுத்த தலைமுறையை காப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்றும், புதுக்கோட்டை மாநகராட்சியை வளமான மாநகராட்சியாக மாற்றுவேன் என உறுதியளித்து பாஜக வேட்பாளர் என் ராமச்சந்திரன் வாக்கு சேகரித்தார். அதிமுக, பாஜக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் பிரச்சார வாகனத்தின் முன்னால் சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தனர். ஒரு வருஷத்துக்குள்ள 100 வருஷத்துக்கு தேவையான கூட்டு குடிநீர் திட்டம் பாரத பிரதமர் 24/7 அமிர்த் பாரத் திட்டத்துல மத்திய அரசுல இருந்து உங்க புள்ள நான் வாங்கிட்டு வரேன். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா அந்த வலி வேதனை தலை மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்ப நான் கிராமத்துல இருந்து வர்றேன், மோட்டர் போட்டு விடுறோம், வாழைக்கு போகுது, கரும்புக்கு போகுது, சோளத்துக்கு போகுது, தரையில தான் போகுது குடிக்கிற தண்ணி. இங்க இருந்து 40 கிலோமீட்டர். இங்க நம்ம என்ன பண்றோம், அந்த தண்ணிய 36 கோடி ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிருக்கோம். அப்போ மக்கள் மீது நம்ம மீது அக்கறை இல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்ததுனால தான் இவ்வளவு பாதிப்பு.